Hi students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம்னா கம்ப்யூட்டருடைய பார்ட் 2 தான் பார்க்குறோம். ரீசெண்டா டீச்சர்ஸ் பேட்டர்ன்ல கேட்டது தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நேத்து பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது which application software used to interact with system software for the performing specific task. ஓகே, ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்குக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் எதுன்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றே நான் சொல்லியிருப்பேன், நான் டிக் பண்ண மாட்டேன், நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கன்னு இருப்பேன். டைரக்டா ஆன்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். Adobe Photoshop. The Photoshop is an application software, Windows and Linux and Windows பார்க்கும்போது அது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். டிவைஸ் டிரைவன்றது கண்ட்ரோல் பேனல்ல இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் கீ. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பெசிபிக் டாஸ்க். இப்போ நம்ம போட்டோஷாப்ல ஜஸ்ட் போட்டோ மட்டும் தான் எடிட் பண்ண முடியும். அதே இந்த லினக்ஸ் கர்னல் அதுக்கப்புறம் விண்டோஸ் தான் பார்க்கும்போது அது மல்டிபிள் வேலையை செஞ்சுட்டு இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டமா கூட நம்ம சொல்லுவோம், விண்டோஸும் அதுக்கப்புறம் லினக்ஸும். அப்போ இதோட ஆன்சர் என்ன, போட்டோஷாப். அதுக்கப்புறம் how does force excel to the treat number as a text. ஓகே, entering a leading zero. இது என்ன ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா, type an apostrophe before the number. நம்பருக்கு முன்னாடி நம்ம apostrophe போடுறோம்னா எக்ஸல் வந்து என்னவா ட்ரீட் பண்ணோம்னா கேரக்டரா எடுத்துக்கும். லிட்ரல் ஸ்ட்ரிங்கு, டெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்க கோடிங் படிச்சிருந்தீங்க, இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிச்சோம்னா ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரிங்னா இந்த மாதிரி டபுள் கோட் சிங்கிள் கோட் குள்ள நம்ம எழுதுவோம் ஸ்ட்ரிங்கு. அந்த மாதிரி நம்ம எக்ஸல்ல அப்பாஸ்ட்ரோபி நம்ம போட்டு நம்பருக்கு முன்னாடி போட்டோம்னா அது கேரக்டரா எடுத்துக்கும். அதுக்கப்புறம் கரெக்ட் மெத்தட் இன்சர்ட் தி கிளிப் ஆர்ட் இன் பவர் பாயிண்ட். பவர் பாயிண்ட்ல இன்சர்ட் பண்றது எப்படி, ஆன்சர்லயே இருக்கும். இன்சர்ட் டேப் இருக்கும், அதுக்கப்புறம் இமேஜ், அதுக்கப்புறம் நம்ம பிக்சர்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பிபிடில இருந்து கேட்டிருக்காங்க. பவர் பாயிண்ட்ல ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ prevents the recording of the slides. Outline view allows direct editing of the text content but not formatting. அப்படிலாம் கிடையாது, ரெண்டுமே ஃபால்ஸா தான் இருக்கும். ஆமா, ரெண்டுமே ஃபால்ஸா தான் இருக்கும். இந்த ஸ்லைட் ஷார்ட்டர் வந்து என்ன பண்ணா ரெக்கார்டிங் ரீஆர்டரிங் பண்ணும். ஸ்பெசிஃபிக்கலா ஆர்டர் பண்ண அதுக்கும் ரெக்கார்டிங்க்கும் ரீஆர்டரிங் தானே. ஆமா, ரீஆர்டரிங் தான் வந்து அது எதுவுமே ப்ரிவென்ட் பண்ணாது, அது ஜஸ்ட் அப்படியே ஷார்ட் அவுட் பண்ணிட்டு வரும். அதே மாதிரி அவுட்லைன் வியூ அலோஸ் த எடிட்டிங் டெக்ஸ்ட் பட் சிம்பிள் ஃபார்மேட்ல இருக்கும். அதுக்கப்புறம் அப்பர் லிமிட் ஆஃப் ரோ ஹைட் ஃபார் த சிங்கிள் ரோ இன் மைக்ரோசாஃப்ட். இது ஆன்சர் பார்த்தோம்னா 409. 409 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ரோ ஹைட்டா நம்ம வச்சுக்கலாம். எதுலன்னா எக்ஸல்ல. அதுக்கப்புறம் என்ட்ரி ஆஃப் 3/4 ஒரு கொஸ்டின். த யூசர் டைப்ஸ் 3/4 into the shell. the MSL 365 ரிசல்ட் எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, 3/4ன்றது இதுதான். நம்ம டேட் போடுவோம்ல, இந்த மாதிரிலாம் நம்ம டேட் இயர்லாம் போடுவோம்ல, அப்போ எக்ஸல் வந்து எப்படி எடுத்துக்கும்னா டேட்டா எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது 3, அடுத்து இருக்கிறது மாசம். சாரி, நான் டிக் பண்ணிட்டேன், இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் டிக் பண்ணியிருக்கேன். ஓகே, இல்லாட்டி மார்ச் 4 இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 17th கொஸ்டின், பர்பஸ் ஆஃப் செட்டிங் த நெகட்டிவ் இன்டென்ட் ஃபார் த பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன். பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து நம்ம நெகட்டிவ் இன்டென்ட் கொடுத்தா அதோடைய இது என்னன்னு கேட்குறாங்க. பர்பஸ் என்ன, பர்பஸ்க்கு நம்ம கொடுக்குறோம்னு. டு கிரியேட் த ஹேங்கிங் இன்டென்ட் வேர் த ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸ்டென்ஸ் ஃபர்தர் த லெஃப்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் பேராகிராஃப். ஓகே, அதுக்கப்புறம் பிபிடியில் பார்த்தோம்னா விச் ஆப்ஷன் இந்த பவர் பிளான்ட் அலோஸ் டு கஸ்டமைஸ் த ஷேப்ஸ் யூசிங் கலர். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷனில் பார்த்தாலே தெரியுது. ஃபார்மேட் டேப், ஷேப் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஃபார்மேட் டேப். ஃபார்மேட் டேப். ஓகே, அதுக்கப்புறம் which method allows you automatically adjust the column width to the fit content. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டென்ட்ல இருக்க அந்த காலம் வந்து கரெக்டாக அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகுறதுன்னு பார்த்தோம்னா டபுள் கிளிக் காலம் பார்டர் தான் நினைக்கிறேன். ஆமாம், டபுள் கிளிக் காலம் பார்டர் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆயிரும் வித். இப்போ நான் பாருங்களேன், இந்த பேஜில் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கு, இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கு. இது வந்து நான் மேனுவலாக பண்ணது, அதனால நான் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அதே வந்து நம்ம வேர்டில் பார்க்கும்போது நம்ம டைரெக்டாக நம்ம வித்துக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணால் போதும், ரைட் சைடில் ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் ஃபைனல் கொஸ்டின் பார்த்தோம்னா நாட் அவைலபிள் பேஜ் பார்டர் ஆப்ஷன் இன் எம்எஸ் வேர்ட். எம்எஸ் வேர்டில் இல்லாத ஆப்ஷன் என்ன பார்டர் ஆப்ஷன்னு பார்த்தோம்னா
டிசைன் டிசைன்ற வேர்டே அதில் இருக்காது. பார்டரில் நன் இருக்கும், பாக்ஸ் இருக்கும், ஷேடோ இருக்கும், 3D இருக்கும், கஸ்டம் இருக்கும். பட் டிசைன் இஸ் நாட் அ பார்டர் டைப். பார்டருக்கான ஒரு வேர்டு டிசைன் கிடையாது. ஓகே, இந்த 5 மினிட்ஸில் நம்ம 10 கொஸ்டின் பார்த்துருப்போம். வேகமாக சொல்லிட்டு போகிற ரீசன் ஏன்னா இதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் கன்சியூம் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட்டு வீடியோவை பாஸ் பண்ணி ஓட்டிட்டு ஆன்சர் பார்த்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.